பேட்டி கொடுத்தியா ஊருக்கு போகிறோம் எது போகிறாங்க தியானம் செட் போச்சு அவன் இவங்க ஆளுங்களா ஓகே ஓகே டேங்க் கிட்ட போவோம் போடுப்பா அப்ப இவங்களுக்கெல்லாம் டாய்லெட் எல்லாம் இருக்குதா நல்லா வர்க்காதா டாய்லெட் நம்ம வீடு இருந்துச்சுன்னா ஏய் ஆயிடுதாப்பா வேலைக்கா ஃப்ரெஷ் எல்லாம் இங்கே சென்னைங்களா இது அன்காலில் இங்கே பாரு பின்னாடி பாரு டாய்லெட் கொஞ்சம் டாய்லெட் வாட்டர் பம்பா வந்து இங்கதான் வருதா இதுதான் அவுட் புட் பண்ணா அடிக்கிற அடியில் நீ வீடியோ போட்டுறேன் நம்ம பேசுறது நாம் ரிப்போர்ட்டர் இல்லை நம்ம ಕನ್ನಡ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ ಹೊಸೂರು அது பண்றாங்க இப்போ பைப் இல்ல இது இல்ல எங்கல வீட்டுக்கு எப்பா யாரு ரெண்டு கூட ஒசூர் சின்ன இளசேரி, இது 4வது வார்டு, கார்பரேஷனில் இது 4வது வார்டு, ஆதி திராவிடர் காலனி. இந்த பின்னாடி தான் இருக்குது இந்த வாட்டர் டேங்கில் அந்த வாட்டர் டேங்கில் வரக்கூடிய தண்ணியை குடித்து இந்த மக்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. 3 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணகிரியிலையும் அதை அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த லோக்கல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் என்ன கலந்தது அப்படிங்கிறத எந்த அதிகாரி இது வரைக்கும் தெரிவிக்கலை. ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாகிட்டு இருக்கு. குடி தண்ணீரில் என்ன மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது தெரியல. அதிகாரிகளும் அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள் வந்து பார்த்துருக்குறாங்க, இன்னும் சரியான காரணங்கள் யாருக்கும் தெரிவிக்கப்படலை. பொதுவாக மக்களுடைய பாதிப்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 300 பேர் வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. என் பேர் சாந்தி விநாயகம். சின்ன இலச்சிகிரி அம்பேத்கர் நகர். இதை ஒரு 60 பேர் எடுத்துகிட்டு போய் நான் தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கேன். ஒரு ஆக்ஷன் எடுக்கல. டாக்டருக்கு பார்த்தா டேப்லெட் கொடுக்குறாங்க, ஒரு குளுக்கோஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பி விட்றாங்க. 2 ஹவர்ஸ் போடுறாங்க, அனுப்பி விட்றாங்க. என்ன தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியல. கேட்டால் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம், லேபுக்கு அனுப்பியிருக்கோன்றாங்க. அப்போ என்ன டாக்டர் எழுதுறாங்க ஒன்றும் புரியல. நான் இப்படி தான் கேட்பேன் நான். இதுதான் ரீசன். என்ன தான் பண்ணுறாங்க டாக்டர்? இல்லை மேயர் எதனா வந்து பார்த்துருக்காங்களா? இல்லை கமிஷனர் மட்டும் வந்து பார்த்துருக்காங்க. மேயர் வந்ததில்லை, கவுன்சிலர் வந்ததில்லை, எதுவுமே இல்லை. வாட்டர் லைன் மேன் எல்லாம் அதெல்லாம் என்ன சம்மந்தம் வேலை செய்கிறாங்களா?
வாட்டர் லைன் எல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு லேடி ஒன்று இறந்துருக்குங்க. பேர் தெரியாது, இந்திய லேடி. இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த அம்பேத்கர் நகர்ன்றது இல்லாமல் பக்கத்து தெருவு, இந்த பக்கம் திருமல் நகர் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு கூடி சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயம்புத்தூருக்கு தான் அனுப்பணுமா? 24 hours லேப் எதுவுமே செக் பண்ண முடியாதுங்களா? நேற்றுலேருந்து நடந்துட்டு இருக்குண்ணா. ஒரு லேப் இல்லைங்களா ஒசூரில்? இவ்வளோ பெரிய ஒசூரில் லேப் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லைண்ணா. தண்ணியில என்ன கலந்துருக்குங்கிறத சரியா செக் பண்ணலங்கிறது மிகப்பெரிய எல்லாமே செக் பண்ணணும். அதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு ஏன் இல்ல? ஒசூர் வந்து மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற இடம், ஏன் அந்த வசதி இல்லங்கிறது, மருந்தெல்லாம் இதெல்லாம் போட்டு பெட் வசதி இல்ல அப்படிங்கறதே மிகப்பெரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்க. படுக்க வசதி இல்ல, டாக்டர்ஸ் இல்ல, சரியான வழியில மக்களுக்கு நடவடிக்கை எடுக்கல, ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படிங்கறதே மிகப்பெரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்க. ஒரே பெட்ல 2 பேர் 3 பேரை படுக்க வச்சு பிரச்சனை பண்ணிருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்டா சொல்றாங்க. நம்ம உள்ள பேக் இப்போ ட்ராப் போடுங்க. நீ ஒருத்தா நீர் காடு வச்சிருக்கிறான், அவங்க ஒருத்தா கேக்குறாங்க. பதில் சொல்லு. என்ன யோகிதை இருக்குது உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு? இல்ல உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு கேக்குறாங்க. இல்ல பேட்டி கொடுக்கறது என்ன யோகிதை இருக்குது ஊர்ல? ஒரு ரோடு போட்டுக்கிறாங்களா, ஒரு தண்ணி போர் போட்டுக்கிறாங்க, 4 போர் போட்டுக்கிறாங்க, பில் வாங்கிக்கிறாங்க, போர் போட்டுக்கிறீங்க. நான் முன்னாள் கவுன்சிலர் சார். நான் போட்ட போரோட தான் இருக்குதுங்க. இதுவரையும் ஒரு போரும் போட்டது கிடையாது. நான் இருக்கும்போது தான் டேங்கை கிளீன் பண்ணது. இதுவரையும் ஒரு டேங்கும் கிளீன் பண்ண கிடையாது. அவன் சீனிவாசா ஆள் அனுப்புறான், அவன் அந்த பச்சை புழுவுக்கால ஒரு போர்ல எடுத்து போயிடுறான். காலையே கவுன்சிலர் வந்து இறங்கவே இல்லை, இறங்க அப்படியே வெண்டிலே உட்காந்து வெண்டிலே போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு குறைய கேட்கல. இது கேட்கல. இன்னைக்கு மாத்திரம் வாந்தி பேஜ் வந்துருச்சு, நல்லா வரீங்களா? அவங்க வந்தா வாந்தி பேஜ் வந்தா அவங்க வர்றது தப்பு கிடையாது. கவுன்சிலர் எங்க போனா இத்தனை நாள் ஏன் ஒரு பிரச்சனை ஏன் பார்க்கல? இல்ல ஒரு பிரச்சனை ஏன் பார்க்கல? இன்னைக்குதான் பிரச்சனை வரும்போது எல்லாரும் வராங்க. கொடுத்தா சீனிவாசன் இன்னொரு வாட்டர் மேனை மாத்தான். இதுவரைக்கும் ஒரு வாட்டர் மேனா இருந்தாரு, எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சு. 23 வருஷமா இவரு வந்து 20 நாளா மாத்திட்டாங்க. 20 நாள் எல்லாமே தெரியும் எந்த லைன் எப்படி இருக்கு. புதுதாலே போட்டதால பிரச்சனையா வந்தது. இப்ப அதே பழைய ஆள் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இது காரணம் நிர்வாகம் வந்து நல்லா இது பண்ணணும். நிர்வாகம் சரியில்லை. நிர்வாகம்னா எப்படி? நிர்வாகத்தை பத்தி குறை சொல்றீங்க? ஏதாச்சும் நிர்வாகம் வந்து அடிக்கடி அவங்க செக்அப் பண்ணாங்கன்னா எல்லாமே பிரச்சனை இருக்கும். எத்தனை வீடுங்க இருக்குங்க? குறைஞ்சது போராயமா சொல்லு, ஒரு 5000 கூட இருக்குமா? 3000 சில்லறை இருக்கும் சார். இப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது? குறைஞ்சது ஒரு 50-60 பேருக்கு பாதிப்பு. எந்தெந்த ஏரியாவில் பாதிப்பு இருக்கு? சிங்கல்சிகிரி ஏரியாவில். குடிநீர் பிரச்சனைனால வந்ததா, இல்லை ஏதாவது கலப்பட பைப்பில் தண்ணி ஏதாவது மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்றீங்களா? சார் குடிநீர் பிரச்சனையும் இருக்கலாம் ஒன்று. அது எங்கேயாவது பைப் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். அதுவும் நம்ம செக்அப் பண்ணணும். அவங்க நிர்வாகம் வந்து செக்அப் பண்ணணும். எத்தனை நாளாக இந்த பிரச்சனை நடக்குது? இது 2 நாளாக இருக்கு சார். உங்கள் பேர்? பவுன்ராஜ். ஆம்புலன்ஸ் கிடையாது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு பகுதி ஒசூர் மாவட்டம் 4வது வார்டில் நேற்றிலிருந்து இங்கே குடி தண்ணீர் சாப்பிட்ட பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையிலும் பிரைவேட்டு ஆஸ்பத்திரியிலும் மற்றும் இங்கே இருக்கிற சின்ன சுகாதார ஹாஸ்பிட்டலில் அனுமதிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று போய் சென்று நேரில் பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எதனால் வந்தது வந்து அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா 30 வருஷமாக அந்த டேங்க் இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை எப்பவுமே வந்ததில்லை. இது தண்ணியால் வந்துச்சியா இல்லை வேறு எந்த பிரச்சனையில் வந்துச்சுன்னா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. தண்ணியெல்லாம் எடுத்து போய்க்கிறாங்க செக் பண்ணுறதுக்கு. அவங்க பரிசோதனை பண்ணி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. இந்த பகுதியில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற 45 வார்டில் இது பெரிய வார்டில் இந்த பகுதியில் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தணும். மக்களுங்க அதிகமாக சிறு குறு தொழில் வந்து இங்கே இருக்குது. இந்த தொழிற்சாலை வேலை செய்கிறவங்க அதிகமாக அங்கே குடியிருக்காங்க. இவங்க நலத்திட்ட உதவிகள் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல. ஒரு நல்ல வசதியும் கிடைக்கிறதில்ல. இது புறக்கணிக்கிற வார்டா மாதிரி பண்ணி விட்டாங்க. பெரிய வார்டு, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அரசாங்கம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாமல் நல்லபடி செய்து தரணும். அதே மாதிரி இப்போ நேற்று வந்து அரசாங்கம் வந்து எங்கே இருக்க மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச் இருக்க எல்லாமே வந்து இங்கே நல்ல நேரத்தில் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை காப்பாற்றிருக்காங்க. மிக்க நன்றி தமிழக அரசுக்கு. இது வரைக்கும் எத்தனை பேர் சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்போ இன்னைக்கு வரைக்கும் 60 பேர் அட்மிட் ஆக்கி தான் சொல்லிக்கிறாங்க. அதில் நேற்று ஏதோ ஒரு பொம்பளை இந்திக்கார பொம்பளை செத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது தண்ணியில் வந்து எதனால் வந்தது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெளிவுபடுத்தினா தான். இந்த ஏரியாவில் எத்தனை வீடு இருக்குது? இங்கே இருக்குது சார், ஒரு 3000 வீடு மேலே இருக்கும் சார். இங்கே இந்த வார்டில் 10,000 வீடு இருக்கு சார். ஓகே, இந்த வார்டில் 10,000 வீடு இருக்கு. இங்க எலெக்ஷன் நடந்து 2.5 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கிட்ட ஆகுது. இது வரையுமே கவுன்சிலர் யாருன்னே தெரியாது. இந்த ஏரியால கவுன்சிலர் யாருமே தெரியாது இது வரையுமே. இன்னைக்கு தான் பிரச்சனை ஆகும்போது வர்றாரு, கார்ல வந்து நின்றுட்டு அவர் பாட்டு கார்ல போறாரு. காரை விட்டு கீழே கூட இறங்குறதில்ல அவரு. கவுன்சிலர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது இது வரையுமே. இங்க இருக்கிற பொதுமக்களை வேணா கூப்பிடுங்க, நான் கூப்பிடுறேன். கவுன்சிலர் யாருன்னே தெரியாது. தண்ணினாலதான் அந்த பிரச்சனை வந்ததா இல்ல வேற ஏதாவது? அதான் சார், கவர்மெண்ட் வந்து அங்கே என்ன சொல்றாங்கன்னா தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு சொல்றது, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இது ஒன்றும் சரியான வந்து தீர்வு ஒன்றும் வரல. இது சென்னைக்கு அமைச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் வந்த பிறகு தான் என்னன்னு தெரியப்படும். இல்லை இந்த மோரி தண்ணியில பைப் ஏதாவது டேமேஜ் அதுவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் மிஸ் ஆகி போயிருக்குன்றாங்க. டேங்கில் வந்து சுத்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இது இருக்குமா இல்லை அது கால்றான்றாங்க. எதனால இது வந்து இன்னும் ஆயிருக்குன்னு ஒன்றும் தெளிவாக ஒன்றும் தெரியல. இந்த ஏரியால சிறு குறு நிறுவனங்கள் வந்து அதிகமாக, அதே மாதிரி சிறு குறு தொழிலிருந்து இங்கே அதிகமாக ஆயிடுச்சு. இந்த ரசாயன கழிவு வந்து ஆசிட் வந்து நிறைய பாருங்களேன். இப்போ காமராஜ் நகரில் 2-3 கம்பெனி ஆசிட் கம்பெனி இருக்கு. இதுக்கான அரசாங்கம் வந்து நாங்கள் நிறைய டைம் வந்து போலீஸில் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து பார்த்துட்டு உடனே போயிடுறாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும். ஆசிட் கல்வி அந்த ஏரியில் தான் போய் விழுது. அந்த ஏரியில் விழுந்து அந்த போர்லாம் மிஸ் ஆகி வந்துருக்கு தண்ணி. இது வந்து பார்க்கணும். சுகாதாரத்துறை கண்டிப்பாக இது வந்து பார்க்கணும். இது வரைக்கும் சுகாதாரத்துறை வந்து வந்திருக்காங்க. இல்லை இப்போ வந்து நான் நடவடிக்கை எடுத்து போயிட்டு நேற்று வந்து இந்த பிரச்சனை ஆன பிறகு தான் நாங்கள் அதிகமாக அங்கே வந்திருக்காங்க. நமது மாநகர மேயரை வந்து நேற்று அரசாங்க மருத்துவமனைக்கு வந்து பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி போயிருக்காரு. எம்பியும் வந்தார். எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. என் பேர் சென்னப்பன் சார், 4வது வார்டு. 4வது வார்டில் இவர் தான் சார் கவுன்சிலர் மாதிரி செயல்படுறாரு. மெம்பர் வந்து வேடர்பள்ளி முன்ரெட்டி வந்தார் பிரசிடென்ட்டு. அப்போ காவை கட்டி டேங்க் கட்டி வச்சு அப்போ தண்ணி கொடுத்தது நான். மாரியம் கோயில் தண்ணி கொடுத்து காமராஜ் நகர் தண்ணி 3 இடத்துல பைப் கொடுத்தது நான். இங்கே கொண்டு போய் இது வரலையும் காவை கட்டி டார் ரோடு போட்டது நான். எங்கள் சார்பில்லை. இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கிறான்னு நமக்கு தெரியாது. டாக்ஸ் கட்டல, வாட்டர் பில் கட்டல, அதெல்லாம் கட்டிக்கிறது நாங்கள் பண்ணிக்கிறோங்க. இப்போ வேணா லிஸ்ட் எடுத்துக்காங்க. பர்மனெண்ட் இல்லை, இது தப்புனால நீங்கள் என்ன சொல்ல ரேட் வைக்க இதை நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். இப்போ சொல்லியும் அங்கே தான் லைன் நடந்துக்குது. எல்லா ரோடும் அந்த ரோடும் எல்லா ரோடும் டார் ரோடு போட வச்சு ஆஞ்சநேய கோயில் தான் ரோடு டார் ரோடெல்லாம் நாங்கள் போட வச்சுக்கிறோம். என்னோட சார்பில் இந்த ரோடு நேற்று நடந்த சம்பவம் தெரியாது. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. நான் இதுவே ஒரு வீட்டு வரி கட்டல, தண்ணி வரி கட்டல அப்படின்னா உடனே கட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு பிரச்சனை இருக்கும்போது தான் இங்க வராங்க. பிரச்சனை அதுவும் வர்றதில்ல. ஆளுங்களை மட்டும் அமுச்சு விட்டு வீட்டு வரி கட்டல, தண்ணி வரி கட்டல, இமிடியேட்டா கட் பண்றேன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்காங்க.
வீட்டுக்கு சீல் வைக்கிறவங்க கூட வந்துடும். இங்கே ஒரு இடத்துல வந்து கடைக்கே சீல் வச்சுருக்காங்க, டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு கடைக்கே சீல் வச்சுருக்காங்க. அதுலேயும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி இருக்குது. பிரச்சனையே வந்து பார்க்கறதில்ல, பிரச்சனையே பார்க்கறதில்ல. சீல் வச்சு நானே பார்த்துருக்கேன் சார், ஊர் பொதுமக்களும் பார்த்துருக்காங்க, கடைக்கு சீல் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி ப்ராப்ளம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? நகராட்சி நிர்வாகம் சரியில்லை, அவ்வளோதான் சார் சொல்ல முடியும். ஒசூர் மாநகராட்சியில் சின்னலசக்தி பகுதியில் பொதுமக்கள் சிலருக்கு வந்து வாந்தி, சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இருக்கிற தகவல் தெரிஞ்சு மாநகராட்சியின் சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையாக வந்து நம்ம மாநகராட்சியும் பொது சுகாதாரத்துறையும் இணைந்து வந்து முழுமையான அளவில் வந்து இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடாக வந்து நம்ம ஹெல்த் நர்சஸ் மூலிமா, அர்பன் ஹெல்த் நர்சஸ் அண்டு அவங்களோட டீம் மூலிமா வீடு வீடாக சர்வே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்காது இது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் அளவு கொடுத்துட்ருக்கோம். போதுமான அளவு தண்ணிகள் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா, அவங்களோட வீட்டில் ஏதாவது கண்டாமினேட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற வரல எல்லா வீடுகளுக்கும் வந்து வரிசையாக ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்து அந்த இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம இப்போ பொழுதுமாக வந்து வாட்டர் லாரி மூலிமா வந்து நம்ம வந்து ஒரு 5 லாரி வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து மருத்துவ முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து 8 டீம்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. 8 டாக்டர்ஸ் வந்து இங்கே போட்டுட்டு அவங்களோட கீழே ஸ்டாஃப் நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பொதுமக்கள் வந்து தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் கை கால்களை இது வந்து கழுவுறது, கைகளை வந்து சுத்தமாக வந்து கழுவக்கூடியது டெக்னிக்ஸை பயன்படுத்தி சுத்தமாக வந்து கழுவணும் அப்படின்றது கேட்டுக்கிறோம். எப்பயுமே வந்து பொதுமக்கள் அது வந்து ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் கேன் வாட்டர்லாம் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு எபிசோடில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு தடவை வந்து வாந்தி வந்திருக்கோ, இல்லை வந்து லூஸ் ஃபுல்ஸ் வயிற்றுப்போக்கு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சம்மந்தமான பிரச்சனைகள் உடனடியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்கள் வந்து நமக்கு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம். இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து ப்ரொஃபலாக்டிக் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அவங்களோட இடங்கள்லையும் பொதுவான இதுலேயும் வந்து பொதுமக்கள் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வந்து மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். சார், இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிப்பட்டவங்க? சார் வந்து இப்போ மைல்டு இருக்கக்கூடிய அட்மிஷனாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதாக இருக்குது. நேற்று ஒரு 27 பேர், இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து மைல்டுக்கு இதில் தான் இருக்காங்க. எல்லா கேஸும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. பட் மக்களுக்கு வந்துட்டு ஐவி ஃப்ளூயிட் இது மட்டும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. இன்றைக்கி வந்து அதில் வந்து 10 கேஸ் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க சார். தொடர்ந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க. நேற்றுலேருந்தே வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க. டேங்க்லேருந்து வந்து தண்ணி தான் இல்லை சார், அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம வந்து இதுவும் சாம்பிளும் டெஸ்ட் எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை. வந்து இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட் வந்த வாட்டி அதை நம்ம பார்க்கலாம் சார். அது வந்து பொதுமக்கள் வந்து சிலது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பைப் இது லைனை மாற்றி தரணும்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து அந்த பைப் லைனை வந்து நம்ம மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆக்சுவலாக உடைஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த லைனுக்கு மேலே வந்து இப்போ இது ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது ஸோ அதை மட்டும் மாற்றி தர்றது. ஒட்டுமொத்த பைப்பும் நம்ம இல்லை சார், அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்ம பொதுமக்கள் கேட்டதுனால அந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் தான் பண்ணுறோம். ஒட்டுமொத்த வாய்ப்பு இல்லை சார். இது குறிப்பாக அந்த அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்குமா, அந்த மற்ற பகுதியெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு? இல்லை சார், இது வந்து ஒரு அம்பேத்கர் நகர்லேயும் ஒரு வீதியில் மட்டும்தான் சார் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் வந்து ஸ்போராடிக்காக இன்னொரு 2 இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு 2 இடத்துல இருக்குது. பட் வந்து அம்பேத்கர் நகர் வந்து மொத்தமாக இந்த வார்டு முழுவதுமெல்லாம் கிடையாது. ஒரு அம்பேத்கர் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 50 வீடு 60 வீடு தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் வந்து அந்த இஷ்யூஸ் இருக்குது. பட் மற்றபடி அந்த பக்கமாக பெருசாக ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்து ஒரு 2 ஏரியாவில் வந்து ஸ்போராடிக்காக 1-2 கேஸ் இது வந்திருக்கு. அந்த கேஸை வந்து நம்ம வந்து சாம்பிள் அனுப்பிச்சிருக்கிறோம். அது எப்போ கிடைக்கும்? அது இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்துடும். இதில் ஒரு பெண் இறந்ததாக சொல்லப்படுறாங்க. இல்லை சார், அது வந்து எதுவும் இதுவரையிலும் ப்ரூவ் இது கிடையாது. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி முந்தானத்து வந்து இதாக இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து என்கொயரி இது நடந்துட்டு இருக்கு சார். நடக்குது.
இந்த பகுதி மக்கள் அந்த தண்ணி குடிச்சு தான் அந்த லேடிஸ் இறந்தாங்க. வெளி மாவட்டத்துலேருந்து வந்து எங்கள் ஊரில் குடிக்கிறாங்க. இந்த தண்ணி குடிச்சு தான் என்னதான் வந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், அது வந்து நம்ம தான் தண்ணியால் இதுன்றதை நம்ம டெஸ்ட் எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். பட் அது வந்ததுன்னா நம்ம அது வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் சார். அது பட் இது வரலும் அந்த மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த டேங்கே வந்து க்ளீனே பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க சார். சுகாதாரத்துறை வந்து முறையாக வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி பகுதி மக்கள் வந்து சார். நம்ம வந்து தொடர்ந்து வந்து மாதக்கணக்கில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் மேபி நோட் பண்ணியிருக்கலாம். பொதுமக்களும் தெரியும், இல்லை வந்து தண்ணி லாரி சப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம குளோரினேஷன் செக் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ரெகுலராக மாநகராட்சியில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம சானிடரி இன்ஸ்பெக்டர், சானிடரி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலிமா வந்து எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம குளோரினேஷன் செக் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்களே வந்து பார்த்துருக்கலாம். ரோட்டில் வந்து நம்ம போகக்கூடிய ப்ரைவேட் லாரிஸ் சப்ளை வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாகவே வந்து நம்ம மாதக்கணக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வந்ததுலேருந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஈவன் ப்ரைவேட் வந்து இருக்கக்கூடிய குளோரினேஷன் இதையும் வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறோம். குளோரினேஷன் சொல்லிட்டு இன்ஷூர் பண்ணிட்டு அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அது இந்த நடவடிக்கை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார். நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆயிடும். இது கட்டுப்படுறதுக்கு என்னென்ன இல்லை சார், அதான் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் போதிய அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். தண்ணி இதெல்லாம் மாற்றி இது பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம், மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்கோம் சார். இது அவ்வளோதான் சார். இது நாளைக்கு இது பொதுமக்கள் வந்து இந்த தண்ணியை வந்து பழைய தண்ணியை இதுவும் இது பண்ணாமல் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கிறது எல்லாத்தையும் பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக பயன்படுத்தி இது பண்ணி வச்சா நாளைக்கு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு 1 or 2 days வந்து இது பண்ணிக்கலாம் சார். ஜிஹெச்லேயும் சரி இங்கேயும் சரி தேவையான பணியாளர்களுக்கு இருக்கிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா சார்? அடிக்கவேட்டாக இருக்காங்க சார், அடிக்கவேட்டாக இருக்காங்க. எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து இது லைன் போட்டாங்க. நீங்களே மக்களுக்கு போட்டீங்க. இந்த டேப்பே யார் போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கு? இது வீடு யாரோட? அது ரெடி பண்ணி எங்களுக்கு ஆரோ வாட்டர் போட்டால் கூட எனக்கு இந்த மாதிரி ஆகும். யார் போட்டாங்க? அப்படிதான் நீங்கள் போடக்கூடாது. அதனால நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் நம்ம டைமில் எப்படி கோஆர்டினேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்களே இப்படி போடும்போது இப்படி பக்கத்தில் போயிடும். எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அந்த பைப்பில் ஏதாவது சின்ன லீக்கேஜ் இருந்துச்சு. அதனால நீங்கள் ப்ராப்பராக கனெக்ஷன் எடுத்து பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தண்ணி போட்டு அவங்க போட்டு ரெடி பண்ணி எங்களுக்கு ஆரோ வாட்டர் போட்டால் அது தண்ணி கொடுக்கல கூட எங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்கு. அதனால இந்த தண்ணி அதே மேம் 5 rupees போட்ட தண்ணி வரும் இல்லை மேம், அந்த மாதிரி போட்டு பண்ணிடுவோம். கொடுக்குறோன்னா டேங்க்ல நம்ம குளோரினேஷன் பண்ணுறோம். அந்த குளோரினேஷன் எல்லாம் பண்ணி இப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக முடியாமல் ஆகிடும் அந்த மாதிரி. ஏன்னா உங்களோட ட்ரைனேஜ் அங்கே போகுது. இங்கெல்லாம் எடுத்து நம்ம எதுவுமே குளோரினேஷன் பண்ணாமல் குடிக்கக்கூடாது.
அதான் மேம் அவங்க வந்து வாங்க இது இல்லைன்றதா ஆர்டர் வரல. ஆர்டர் வந்தாங்க தனியாக வர மாட்டேங்குது. தனியாக வர மாட்டேங்குது. இந்த கனெக்ஷனோட அந்த போர்டுலாம் இருக்கா அது 100% வராது. இந்த பைப்புக்கு வருவாக்கி இந்த இல்லை மேடம், இந்த பைப்பில் இருந்தாலும் டேங்க்லேருந்து வருது. டேங்க்லேருந்து வர்ற தண்ணி தான் இதுலேயே வருது. டேரெக்டாக போர்லேருந்து வரும். இந்த பைப்பில் வந்தாலும் அந்த பைப்பில் வந்தாலும் டேங்க்லேருந்து வர்ற பைப்பில் தான் வருது. டேங்க்லேருந்து கலெக்ஷன் கொடுத்தா தான் அங்கேருந்து இங்கே வருது. இல்லை இப்போ இந்த இல்லை டைரெக்டாக எடுக்கிறாங்க. டைரெக்டாக எடுக்கிறது இல்லை. அது எப்படி அவ்வளோ பெரிய பைப் லைன் வந்திருக்குன்னு கேட்குறாங்கன்னு தெரியாமல் இப்போ போர்லேருந்து டைரெக்டாக போய் கலெக்ஷன் கொடுத்துருங்களா? டேங்க்கு கொடுக்கல போகிறதுக்கு இல்லை டேங்கில் ஒரு போர்வெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்ல இருந்து டேங்க்கு போகுது. அந்த டேங்கில் போகாம அதே போர்ல இருந்து இங்கே ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்களா? எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க? அது யார் போட்டாங்க? இவர் வந்து 10 days தான் எங்கே லீக்கேஜ் ஆயிடுச்சு? நீங்களாம் வரனால எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி தெரியாம தான் 5-6 வருஷமா சொல்லியிருக்காங்க. ஒரு பைப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கேட்க மாட்டாங்க. வந்தவங்கெல்லாம் வரும்போதே இவங்க அந்த ஊரில் தான் லீக் ஆகுது சொல்கிறாங்க. எப்படி இருக்குமா உங்களுக்கு? அது நல்லா மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டீங்களா? ORS எல்லாம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக கஞ்சி ரெடி பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் கிச்சன் ரெடி பண்ணுவாங்க. மாத்திரை சாப்பிட்டீங்க? இன்னைக்கு மட்டும்தான் பிரச்சனை.